ஆக்சுவலாக ஒரு ஷார்ட் ஃபிலிமுக்கு இவ்வளோ ஒரு ஃபெஸ்டிவல் நடத்துறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அந்த வேல் டெக்குக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். விருது வாங்கியதை தவிர படம் எடுப்பது என்பதே பெரிய சாதனை தான். அந்த வகையில் விருது வாங்காதவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க எல்லாம்? தேங்க்யூ ஸோ மச். இந்த மை இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2-3 வருஷமாக நடந்துகிட்ருக்குன்னு சொல்லிட்டு அந்த டைரக்டர் சொன்னார். அவரை மீட் பண்ணியிருந்தேன். அந்த ஃபங்க்ஷனுக்கு வரணும்னு கேட்டார். ஸோ ரொம்ப சந்தோஷம். கிட்டத்தட்ட 500 படம் பார்த்துட்டு அதில் 30 படம் வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணியிருக்கதா சொன்னார். ரொம்ப பெரிய விஷயம். இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாலே அது வந்து பாதி வெற்றி தான். ஏன்னா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுத்து இந்த மாதிரி ஒரு ஃபிலிம் ஃபெஸ்டிவலில் அனுப்பணும் அப்படிங்கிறதுக்கே ஒரு கான்ஃபிடென்ஸ் வேணும், அதுக்கு ஒரு கட்ஸ் வேணும். ஸோ இதில் பார்ட்டிசிபேட் பண்ண எல்லாருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி ஷார்ட் லிஸ்டான அந்த 100 பேருக்கும் நான் என்னுடைய வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப சந்தோஷம். ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம், இதன் மூலமாக ஒரு பெரிய அங்கீகாரம் கிடைக்கும், ஒரு பெரிய வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ ரொம்ப சந்தோஷம் இந்த ஃபங்க்ஷனில் நான் கலந்துக்கிட்டதில். அப்புறம் இந்த 2K லவ் ஸ்டோரி டீம் இங்கே வந்திருக்காங்க. என்னோட நண்பர் சுசீந்திரன் வந்திருக்காரு. ஸோ அந்த டீம் எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நான் சொல்லிக்கிறேன். ஸோ வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். February 14 ரிலீஸ் ஆகுது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். நன்றி. இந்த தாய்மொழி அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறீங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. அடுத்து இன்றைக்கி மாணவர்கள்லாம் வந்து தறி கட்டு போகிறாங்க, அப்படி போகக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி சொல்கிற அந்த தாய்மொழி அன்பு ரொம்ப போற்றப்பட வேண்டிய அன்பு. இத்தனை படங்களையும் பார்த்து ஏறத்தாழ 500 படங்களில் ஒரு 100 படம் ஷார்ட் அவுட் பண்ணியிருக்கோம். எங்களுக்கு வந்தது 500+. அதில் நாங்கள் செலக்ட் பண்ணுறது 100. இது எப்படி இருக்குதுன்னா, இதை செலக்ட் பண்ண சொல்லும்போது நம்ம ஒன்றும் அவ்வளோ பெரிய இது இல்லை. ஏதோ ஒரு 2 படம் பண்ணியிருக்கோம், 4-5 படம் நடிச்சிருக்கோம், அவ்வளோதான். சரிங்களா? இப்போது இந்த தேர்வு குழுவில் என்னை தேர்ந்தெடுத்ததுக்கு மொத்தத்தில் ஜெயசீலன் சார், இந்த கமிட்டி அத்தனை பேருக்கும் நன்றியை சொல்லிக்கிறேன். இந்த கூட்டம், இந்த இளைஞர்கள் கூட்டம், நாளைக்கு விடியலை சொல்ல போகிற இந்த ஷார்ட் மூலமாக சொல்ல வந்த கருத்துக்கள், இதை தேர்வு செய்கிறதுக்கு நான் சரியான ஆளாம் ஏன்னா அது எனக்கு தெரியாது. பட் அந்த வாய்ப்பு கொடுத்த கடவுளுக்கும் இந்த பொழுதுக்கும் நன்றி. இதில் என்ன நான் யோசிக்கிறேன்னா, ஆகாய நட்சத்திரமே அழகுதான், அதில் ஒன்றை தேர்வு செய்தால் குழம்பி போகும் குழந்தை, அதுபோல் தான் தேர்வு செய்யும் நேரம் எனக்கு இருந்தது. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் என்று மூழ்கி கிடக்கும் 2K என்று குறை கூறும் 9K கிட்ஸ் 9K கிட்ஸ்க்கு கன்னத்தில் அறைவது போல் இதமாக காதை திருகி எங்களுக்கும் அக்கறை இருக்கு என்று நிரூபித்து குறும்படத்தில் நாளைய விடியலை சொல்ல இருக்கும் அடுத்து வர இருக்க இளம் இயக்குநர்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இங்கு வந்திருக்கிற இசை இமான் அவர்கள், மிகப்பெரிய ஜாம்பவான்கள், எல்லோரோட வாழ்த்துக்களும் உங்களுக்கு இருக்கும். இங்கு வந்திருக்கிற அனைத்து பெரிய ஜாம்பவான்களும் மேலும் மேலும் பெரிய வெற்றிகள் அடைவதற்கு என்னோட வாழ்த்துக்கள். நன்றி. பொன்ராம் சார், சுரேந்திரன் சார், மியூசிக் டைரக்டர் இமான் சார், அப்புறம் ஹரிஷ் ராகவேந்திரன் சார், உங்களுடைய அன்பே எனக்கு ரொம்ப பிடிச்ச சாங், பியூட்டிஃபுல் சார். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. அரங்கம் நிறைஞ்சிருன்னு நினச்சேன், நிறைஞ்சிருச்சு. சந்தோஷம். மெய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலுடைய இயக்குனர் நான் தான். இந்த மாலை பொழுதில் நமது சிறப்பு விருந்தினர்கள் செலியன் சார், உள்ளூர் சினிமாவை உலக சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியவர். அவர்லாம் எழுதலைன்னா இன்றைக்கி இந்த ஸ்டேஜே கிடையாது. ஏன்னா சில படங்கள் புரியாது, அது எளிமையாக கதை வடிவமாக கொடுத்து எங்களை பார்க்க வச்சு இந்த ஸ்டேஜை கொடுத்துருக்காங்க. ராஜேஷ் சார், பொன்ராம் சார், சுஷிந்தன் சார், சக்தி ஃபிலிம் ஃபேக்ட்ரி, சக்தி சார், யங் ஃபிலிம் முதல் பட இயக்குநர்களுக்கு இன்றைக்கி ரெட் ஜெயிண்ட்டுக்கு ஈக்குவலாக நமக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் க்ரியேட் பண்ணி தர்றாங்க. சத்யா சார், அற்புதமான எங்கேயும் எப்போதும், இன்றைக்கும் நம்ம வந்து எல்லா எங்கேயும் எப்போதும் அவர் சாங்கை கேட்டுகிட்டு தான் இருக்கோம். வெளிச்சத்தில் ஒன்றும் தெரியல.
ஸோ நாங்கள் 100 படம் ஃபைனலிஸ்டில் இருக்குது. ஒரு 30 விருது தேர்ந்தெடுக்கணும். சரி, 30 விருதை தேர்ந்தெடுத்தாச்சு. அது கொடுக்கறதுக்கு நட்சத்திரங்கள் வேணும், செலிப்ரிட்டி வேணும். ஒரு நண்பன் என்கிட்ட சொன்னான், நான் ரஜினி சாரை மீட் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு. அவர் பக்கத்தில் நிற்கும்போது அப்படியே அந்த வைப்ரேஷன் இருக்குல்ல, அது அப்படியே கோயில் கருவறையில் இருந்தது மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொன்னேன். நான் அப்போ தான் யோசிச்சு பார்த்தேன், நம்மளும் நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோமே, அப்போ செலிப்ரிட்டிகள் நம்மளுடைய நட்சத்திரங்களோடு நிற்கும் போது இது இப்படி உணர்ந்திருக்குமே, அது நமக்கு மட்டும்தான் அப்படி தோணுச்சா அப்படின்னு நான் நினச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் சொன்னதுக்கப்புறம் தான் தெரிஞ்சு, ஓ, எல்லா வெற்றியாளர்கள் பக்கத்தில் நம்ம நிற்கும் பொழுது அந்த உணர்வை நம்ம உணர முடியும். இங்கே வந்திருக்கிற அனைத்து நட்சத்திரங்களும் செலிப்ரிட்டிகளும் பக்கத்தில் நம்ம அந்த விருது வாங்கும்போது அந்த உணர்வை நீங்கள் கண்டிப்பாக உணர வேண்டும் என்ற ஒரு தார்மீக எண்ணத்தில் தான் ஸோ அண்ணன் மலையன் கோபி, அப்புறம் நம்ம டைரக்டர் யூனியன், ஸோ 2K ஃபிலிம்ஸ் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு ஆப்ளிகேஷன் வச்சு எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், இவங்க எல்லோரும் வரணும். அந்த நான் பெற்ற இன்பம் வையகம் பெருக மாதிரி அந்த கோயில் கருவறையில் இருக்கிற அந்த வைப்ரேஷன் எப்படி உண்மையாக இருக்குமோ அதே மாதிரி செலிப்ரேட் இருக்கிற அந்த வைப்ரேஷனை அடுத்த தலைமுறையை நோக்கி, அதாவது அடுத்த செலிப்ரேட்டையும் அடுத்த புதிய படைப்புகளையும் நோக்கி இயங்கிட்டு இருக்கிற இல்லை தமிழ் சினிமாவை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிற படைப்பாளர்களுக்கு இந்த வெற்றியாளர்களுடைய அந்த வைப்ரேஷன் வேணும், அந்த பவர் வேணும். அப்படிங்கிறதுக்காக உங்கள் எல்லாரையும் நாங்கள் மிக சிரமத்துக்கு மத்தியில், ஏன்னா ரொம்ப ஷார்ட் டைம் தான் நான் உங்களுக்கு சொன்னோம், ஆனால் நீங்கள் அதுக்கு எங்களுக்கு டைம் ஒதுக்கி எங்களுடைய வேண்டுதலை ஏற்று நீங்கள் இங்கே வந்தமைக்கு மிக்க நன்றி. மீண்டும் மீண்டும் மாலை வணக்கத்தை உங்களுக்கு தெரிவிச்சுக்கிறேன். மாணவர்களுக்கு சின்ன ஒரு வேண்டுகோள், இந்த நிகழ்வு ஜஸ்ட் விருது பெறும் நிகழ்வாக மட்டும் இல்லாமல் இந்த நிகழ்வை நீங்கள் இங்கே வந்திருக்கிற நம்ம செலிப்ரிட்டிகளோட விருது பெற்று அடுத்த ஒரு முயற்சியை நோக்கி நகர வேண்டும் என்ற வாழ்த்துக்கள் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். வெரி குட் ஈவினிங். மெய் இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் பற்றி நிறைய பார்த்தோம். அதில் இந்த மாதிரி நான் பாடின ஒரு சாங் ரிலீஸ் ஆகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. காலேஜ் ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது எனக்கு என்ன, பிகாஸ் இந்த காலேஜ் ஃபங்க்ஷனில் பாடி நான் ஐடென்டிஃபை பண்ணப்பட்டு தான் நான் ஒரு 18 வயசுலேயே ப்ளேபேக் சிங்கர் நான். ஸோ எப்போவுமே காலேஜ் ஃபங்க்ஷன்ஸில் ஒரு பார்ட்டாக இருக்கிறதுங்கிறது ரொம்ப 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 சந்தோஷம். அங்கே இருக்கும்போது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும், எவ்வளோலாம் கலாய்ப்பாங்க எல்லாமே எனக்கு தெரியும். ஆனால் எல்லாம் ஆல் இன் த கேம். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு அமைய பெற்றதற்கு ரொம்ப நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா பெரிய பெரிய ஜாம்பவான்கள்லாம் இருக்காங்க, பெரிய பெரிய சாதனையாளர்கள், அத்தனை பேர் முன்னாடி இந்த நிகழ்வு நடைபெறுவதில் எனக்கு மெத்த மகிழ்ச்சி. ராஜவேலுக்கும் எங்கள் மியூசிக் டைரக்டர் அண்ட் டைரக்டர் அவருக்கும் என்னோட கோ சிங்கர் அவர்களுக்கும் எல்லாருக்குமே என்னுடைய நன்றியும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், உங்களுடைய வாழ்த்துக்கு ரொம்ப நன்றி. அண்ட் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். ராஜவேல், இதெல்லாம் அந்த ஆல்பம் சாங்கில் பார்த்தீங்களா, ஸோ லீடாக பண்ணியிருந்தேன் நான் தான். இதுக்கு முன்னாடி நீங்கள் விஜய் டிவியில் கலக்க போவது யார் அப்படின்ற ஒரு ஷோவில் பார்த்துருந்தீங்கன்னா அந்த ஷோவில் நான் என்னை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட சேனலில் கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக அந்த பிளாட்ஃபார்மில் நிறைய பர்ஃபார்மன்ஸ்லாம் நிறையா பண்ணி இப்போ ஸோ அடுத்த ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கான முயற்சி தான் இப்போ நாங்கள் பண்ணது. ஸோ ஃபஸ்ட் டைம் நான் அடுத்த ஒரு ஃபஸ்ட் ஸ்டெப்பாக நான் இந்த ஆல்பம் சாங் நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு நீங்கள் எல்லாருமே எங்கள் டீமுக்கே மொத்த பேருமே நீங்கள் இந்த சப்போர்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ இது டிவோ மியூசிக் யூடியூப் சேனலில் ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்து எங்கள் டீமுக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணோம். ஏன்னா எங்களோட ஃப்ரெஷ்ஷான டீம் நாங்களும் அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்காக ஒரு முயற்சி எடுத்திருக்கோம். ஸோ அதுக்கு என்னை சின்சியர் தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். என்னோட சீனியர் சிங்கர் ஹரிஷ் ரகேந்திர சார்,
சொன்னதுக்காக கரெக்டாக பாடி கொடுத்தவர். அப்புறம் பத்மஜாபன், கு கார்த்திக், கொரியோகிராஃபர் அண்ட் சரண் பிரகாஷ் எல்லாருமே ஸ்டேஜில் தேங்க்ஸ். அதை தாண்டி எனக்கு என்ன ஸ்பெஷல்னா இன்னைக்கு பெரிய டைரக்டர் சுசீந்திரன் சார் அவர் முன்னாடி, இப்போ பொன்னம் சார் முன்னாடி, ஸோ இவ்வளோ பெரிய டேரக்டர்ஸ் முன்னாடி இப்படி ஒரு மூமெண்ட் நடந்திருக்கு நான் நினச்சி கூட பார்க்கல. ஏன்னா இந்த பிளான் வந்து லாஸ்ட் ஒரு ஜஸ்ட் ஒரு 4 days 5 days முன்னாடி தான் இந்த பிளானு நடந்துச்சு. அதுக்கப்புறம் அது எக்ஸிக்யூட் ஆகுமா அப்படின்னு சொல்லி டவுட்லேயே இருந்தோம். ஆனால் கடைசியில் இப்படி ஒரு மேடையில் இப்படி ஒரு ஜாம்பவான்கள் முன்னாடி இப்படி ஒரு நடந்து ரொம்ப ஹாப்பி. தேங்க்யூ பொன்ராம் சார் வாட்ச் பண்ணதுக்கு. கண்டிப்பாக சொன்னீங்களும் சரி, இதெல்லாம் தாண்டி உட்காந்துருக்கிற ஒருத்தரும் எங்கள் டீமுக்கு நீங்கள் எல்லாருமே சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். ஸோ தேங்க்யூ எம்ஐ இன்டர் இன்ஸ்டிடியூஷன் அண்ட் வேல்டெக் எங்களுக்கு ஒரு சின்சியர் தேங்க்ஸ். ஸோ இந்த ஒரு மூமெண்ட் எங்களுக்காக கொடுத்ததுக்கு ஒன்ஸ் அகைன் பெரிய நன்றிகள். அண்ட் ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் நடந்துட்டு இருக்கு. ஸோ வின்னர்ஸ் யாரெல்லாம் இப்போ நீங்களாம் ஆக போறீங்களா அவங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். ஸோ கண்டிப்பாக இதோடைய நெக்ஸ்ட் ஸ்டெப் நீங்கள் எடுத்து வைப்பீங்க இந்த ஷார்ட் ஃபிலிம்க்கு அப்புறம். நீங்கள் எல்லாருமே ஃபியூச்சர் ஃபிலிம் பண்ணணும்னு என்னுடைய விஷஸ் நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ. ஒரு பாட்டுக்கு வந்து எவ்வளோ மியூசிக் முக்கியமோ அவ்வளோ லிரிக்ஸும் முக்கியம். எங்களோட லிரிசிஸ்ட் கு கார்த்திக் அவர்கள் வந்து சரண் பிரகாஷ் அவர்களுக்கு ரொம்ப அதை ஒர்க் ஹேண்ட் அண்ட் கிளவ் அப்படின்னு சொல்லலாம். அவ்வளோ நல்ல ஒரு ப்ராஜெக்ட். இவர் தான் எழுத போகிறாருன்னு சொன்னோடனே ஐ வாஸ் வெரி எக்ஸைட்டட். ஏன்னா இவருடைய ரீசெண்ட் ஹிட்ஸ் எல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். திரு கு கார்த்திக் அவர்களுக்கு ஒரு தனி கரகோஷம் கொடுக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எஸ், தளபதி சாரோட ஜாலியானோ ஜிம்கானோ பாட்டுலாம் வந்து சார் தான் எழுதுனவர். ஸோ இதில் மென்ஷன் பண்ணி ஆகணும். இதை தாண்டி இன்னும் நிறைய ஹிட்ஸ் அவரே சொல்லுவார். அனைவருக்கும் மாலை வணக்கம். ஷார்ட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் இது குறும்படத்தோடைய ஒரு இசை வடிவம் தான் மியூசிக் வீடியோ. ஸோ மியூசிக் வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவுமே ஒரு ஷார்ட் ஃபிலிம் வெர்ஷன் தான், அடுத்த வெர்ஷன். இந்த மாதிரி ஒரு மாணவர்கள் முன்னிலையில் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம இங்கே ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப இனிமையான ஒரு தருணமாக இருந்தது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்கிற எல்லா ஜாம்பவான்கள், ஏன்னா முக்கியமாக வந்து 90s கிட்ஸோட 200% புரிஞ்சுக்கிட்ட இயக்குனர்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒன்று பொன்ராம் சார் இருக்கார், ராஜேஷ் சார் இருக்கார், நம்ம சுசீந்திரன் சார் இருக்கார். ஸோ அவருடைய பொன்ராம் சாரோட வருத்தப்படாத வாலிபர் சம்பவம் வந்து 90s கிட்ஸ் வந்து கொண்டாடின ஒரு படம். சார் நீங்களும் எங்கள் கூட இருக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்றேன் சார், ப்ளீஸ் மேடைக்கு வாங்க சார். அதே மாதிரி ராஜேஷ் சார் படம், பாஸ்கரன் படம்லாம் வந்து மறக்கவே முடியாது 90s கிட்ஸால். அந்த அளவுக்கு வந்து பயங்கரமான ஒரு சென்சேஷன் உண்டு பண்ண படம். சார் எங்களுக்காக நீங்களும் ரெக்வஸ்ட் வரணும். அப்புறம் வந்து சுசீந்திரன் சார், ஏன்னா நம்ம இப்போ 2K லவ் ஸ்டோரி படத்தோட போஸ்டர் பார்த்தோம். சுசீந்திரன் சார் பற்றி ஒரு 2 நிமிஷம் நான் பேசணும். ஏன்னா வந்து நாங்கள்லாம் 90s கிட்ஸ் தான். சாரோடைய முதல் படம் இந்த வெண்ணிலா கபடி குழு படம் வரும்போது அது பக்கா 90s கிட்ஸ்க்கான ஒரு படம். ரொம்ப ரசித்து என்ஜாய் பண்ணோம். அதுக்கப்புறம் எங்களை வந்து அவர் கை பிடிச்சி கூட்டிகிட்டு போய் இங்கே பாருங்கப்பா 2Kக்கு இப்படியெல்லாம் லவ் பண்ணுறாங்கன்னு ஒன்று சொன்ன படம் தான் ஆதலால் காதல் செய்தின்ற ஒரு படம். ஸோ அதுவும் சூப்பர் டூப்பர் ஹிட்டு. அதுக்கப்புறம் இங்கே வந்து 2K லவ் ஸ்டோரி. இப்போ இதில் என்ன சொல்ல வரான்றது எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. கண்டிப்பாக நம்ம எல்லாருமே இந்த தியேட்டருக்கு போய் இந்த படத்தை சப்போர்ட் பண்ணணும். அதே மாதிரி இப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் முன்னிலையில் இந்த ஆல்பம் ரிலீஸ் ஆகிறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ எங்களோட சேர்ந்து இந்த அனுபவசாலிகள் கையில் நாங்களும் வாழ்த்து தரணும். அதே மாதிரி இங்கே குறும்படத்தை வெளியிட வந்திருக்கிற இயக்கி இருக்கிற அத்தனை இயக்குநர்களும் இவங்களோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். ரொம்ப நன்றி. ரெடி கவுண்ட் பண்ணலாமா? 8 7 6 5 4 3 2 1. Thank you so much.